குடும்பஸ்தன் படம் திரையரங்கில் வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கும் இந்த நேரத்தில் இந்த படத்தின் வெற்றி விழாவை சிறப்பாக கொண்டாடிய குடும்பஸ்தன் படத்தின் குழுவினர்கள் துறையை சார்ந்த பெரியோர்களுக்கும் நண்பர்களுக்கும் மேடையில் அமர்ந்திருக்கும் என்னுடைய நண்பர்களுக்கும் இயக்குனர் பாலாஜி சக்திவேல் அவர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நானும் ராஜேஷும் சந்தித்து 10 ஆண்டுகள் நிறைவடையுது. இந்த 25ஓட 2015 திரைப்படங்கள் எப்படி இருக்கலாம் அப்படின்னு ஒரு ரசனை சார்ந்த ஒரு உரையாடலில் தொடங்கி 10 ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு திரைப்படத்தை எடுத்து முடித்து அந்த திரைப்படம் ஒரு மிகப்பெரிய வெற்றியை பெற்று இன்றைக்கி இந்த மேடையில் நான் நிற்கிறேன் அப்படின்னா ஒரு கனவு போல இருக்குது அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். ஒவ்வொரு நாளும் இதை பற்றி பேசியிருக்கோம், ஒவ்வொரு நாளும் இதை பற்றி சிந்தித்திருக்கிறோம், ஒவ்வொரு நாளும் இதற்காக திட்டமிட்டிருக்கோம், ஒவ்வொரு நாளும் இதற்காக உழைச்சிருக்கோம். அந்த உழைப்பில் எங்கள் கூட சேர்ந்து பயணித்தவங்க நக்கலைட்ஸில் இருக்கக்கூடிய முன்பு இருந்த இப்போது இருக்கிற அனைவருக்கும், நக்கலைட்ஸ் குடும்பத்தை சேர்ந்த அனைவருக்கும் நான் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா அது கொஞ்சம் நஞ்ச உழைப்பு கிடையாது. வாரம் 7 நாளும் ஷூட்டிங் நடக்கும் கோயம்புத்தூரில். இரவு பகல் இல்லாமல் அந்த வேலை நடக்கும். ஓயாத ஒரு எந்திரத்தை போல நக்கலைட்ஸுங்கிற ஒரு சேனல் எங்களுக்கு பின்னால் இயங்கி இருக்கு. அவ்வளவு மனிதர்களுடைய நம்பிக்கையும் உழைப்பும் வியர்வையும் அதில் கலந்துருக்கு. அதுக்கு நான் என்றென்றும் நன்றி உள்ளவனாக இருப்பேன். அடுத்ததாக நக்கலைட்ஸுங்கிற சேனல் தொடங்கி 8 வருஷம் ஆச்சு. இந்த 8 ஆண்டுகளும் எங்களுடைய கரம் பிடித்து எங்களுடைய ஒவ்வொரு வீடியோவையும் ரசித்து மகிழ்ந்து அதை பாராட்டி நாங்கள் தடுமாறும் போது எங்களை விமர்சித்து எங்களை நல்வழிப்படுத்திய தமிழக மக்களுக்கும் அயல் நாடுகளில் இருக்கக்கூடிய தமிழர்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை நான் இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா அந்த ஒரு பெரிய ஆதரவு இல்லாமல் 8 ஆண்டுகள் எங்களால் கடந்து வந்திருக்க முடியாது. எங்களுடைய முதல் வீடியோவோட பட்ஜெட் 250 ரூபா. அந்த 250 ரூபாய்ங்கிறது வாகனத்துக்கான பெட்ரோல் செலவும் டீ பிஸ்கெட் செலவு தான். கிட்டத்தட்ட 1 வருடம் அப்படி தான் போச்சு. முதல் ஆண்டு யாருக்குமே எந்த ஊதியமும் கிடையாது. வெறும் நம்பிக்கையை மட்டுமே வைத்துக்கொண்டு நம்ம வேலை செய்வோம், அதுக்கு ஒரு பலன் இருக்குங்கிற நம்பிக்கையை மட்டுமே வச்சு எங்கள் கூட சேர்ந்து உழைத்து எல்லாருக்கும் நான் இந்த நேரத்தில் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அடுத்ததாக சினிமா அப்படிங்கிற ஒரு இடத்துல தடைகள் அப்படிங்கிறது நிறையா இருந்திருக்கு. நாங்கள் சினிமா பொறுத்த வரைக்கும் 1 வருட குழந்தை தான். ரொம்ப பெரிய அனுபவசாலி போலவோ அல்லது எல்லாம் தெரிஞ்ச மாதிரியோ அப்படி பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை. ஆனால் சினிமாவுக்குள்ளே வர்றதுக்கான ஒரு அனுபவம் இருக்குல்ல, அதை பற்றி சில விஷயங்கள் பேச முடியும்னு நான் நினைக்கிறேன். ஒன்று, இங்கே சில மித்ஸ் இருக்குது. அந்த மித்ஸ் திரும்ப எல்லாரும் அதை பற்றி ரீகன்சிடர் பண்ணணும், அதை பற்றி ஒரு மறு விசாரணை நடத்தணும்னு நான் நினைக்கிறேன். சினிமா வேற, யூடியூப் வேற அப்படின்னு பல பேர் சொல்கிறாங்க. அப்படி கிடையாது. அப்படி சொல்கிறவங்க ஒன்று யூடியூப்னா என்னங்கிறத டிஃபைன் பண்ணணும், அல்லது சினிமானா என்னங்கிறத டிஃபைன் பண்ணணும். அது இல்லாமல் இது ரெண்டும் வேற வேற. யூடியூப்பில் தான் நாங்கள் சினிமாவுக்கான பயிற்சியை எடுத்தோம். யூடியூப்பில் நாங்கள் சினிமா தான் செஞ்சுக்கிட்டு இருந்தோம். என்ன, யூடியூப் நமக்கு ஒரு 10 நிமிஷம் அவகாசம் கொடுக்கும். சினிமாங்கிறது 2 மணி நேரம் 2.5 மணி நேரம் அவகாசம் கொடுக்கும். அந்த 10 நிமிஷம் சினிமாவில் இருக்கிற லிபர்ட்டி கூட யூடியூப்பில் இருக்காது. யூடியூப் இன்னும் ஒரு ஸ்ட்ரிக்டான மீடியம். 10 நிமிஷத்துக்குள்ளே நீங்கள் ஆடியன்ஸை என்கேஜ் பண்ணி உங்கள் 10 நிமிஷமும் நீங்கள் வச்சுருக்கணும். உங்கள் கூட முதல் நிமிஷமே நீங்கள் உங்கள் ஆடியன்ஸை நீங்கள் என்கேஜ் பண்ணணும். இல்லைனா அடுத்த சேனலுக்கு ஸ்க்ரால் பண்ணி போயிடும். சினிமாவில் கூட 200 ரூபா கொடுத்து உள்ளே வந்துட்டோங்கிறதுக்காக ஒரு அரங்கத்துக்குள்ளே பல்ல கடிச்சிக்கிட்டு உட்காந்துருப்பாங்க. யூடியூப்பில் அப்படி கிடையாது. யூடியூப்பில் பல வகையான கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் இருக்காங்க. ஆனால் சின்சியராக சினிமாவுக்காக வேலை பார்க்குறவங்களும் இருக்காங்க. யூடியூப்ங்கிறது நக்கலைட்ஸ் போன்ற ஒரு சேனலோ இல்லை வேறு எந்த சேனல் மாதிரியோ அப்படியான ஒரு கற்பனை இருக்கா? அது மட்டும் இல்லை. யூடியூப்ங்கிறதுக்குள்ளே எண்ணற்றவங்க அவங்களுடைய ஷார்ட் ஃபிலிம்ஸை எடுத்து ரிலீஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. ஒவ்வொரு நாளும்
அந்த ஷார்ட் ஃபிலிம்ஸ்குள்ளே அவ்வளோ உயிர் இருக்குது, அவ்வளோ உழைப்பு இருக்குது, அவ்வளோ நம்பிக்கை இருக்குது. அது வெறுமனே யூடியூப்னு சொல்லி அப்படி ஒரு ஒரு புறங்கையில் அதை தள்ளிட வேண்டாம்னு சொல்லி நான் எல்லாரையும் அன்போடு கேட்டுக்கிறேன். ஏன்னா அதுக்குள்ளே கனவும் நம்பிக்கையை மட்டுமே வச்சுக்கிட்டு உழைப்பை போட்டு எவ்வளோ பேர் வேலை செஞ்சிட்ருக்காங்க. அவங்க எல்லாருக்கும் உங்களுடைய அன்பும் ஆதரவும் எங்களுக்கு கிடைச்சதை போல் அவங்களுக்கும் வேணும்னு நான் கேட்டுக்கிறேன். அடுத்தது, பெரிய பண வசதி இருந்தால் தான் இந்த ஊடகத்துக்குள்ளே வந்து ஜெயிக்க முடியும் அப்படிங்கிறது இல்லை. எங்களோட நிறுவனத்துக்கு பேர், நக்கலைட்ஸை ஓன் பண்ணுற நிறுவனத்துக்கு பேர் எறும்புகள் நெட்வொர்க். அந்த நிறுவனத்துக்கு ஏன் எறும்புகள் நெட்வொர்க்னு பேர் வச்சோன்னா, அது ஒரு டீம் ஒர்க் அப்படிங்கிறதுக்காக மட்டும் இல்லை. எறும்போட புத்தை நீங்கள் எத்தனை முறை கலைச்சி போட்டிங்கனாலும் அது திரும்ப கட்டும். அதுக்கு பில்டிங் மட்டும்தான் தெரியும். அது எத்தனை முறை நீங்கள் அந்த புத்தை இடிச்சிங்கனாலும் உடச்சிங்கனாலும் அது திரும்ப திரும்ப ரீபில்டு பண்ணிக்கிட்டே இருக்கும். அதனால என்ன சரிவு வந்தாலும் நம்ம திரும்ப திரும்ப நம்ம வேலையை செய்யணுங்கிறதுக்கான ஒரு இன்ஸ்பிரேஷனுக்காக தான் எறும்புகள் நெட்வொர்க்னு எங்கள் நிறுவனத்துக்கு நாங்கள் பேர் வச்சுக்கிட்டோம். இதில் எவ்வளோ சிக்கல்களை நாங்கள் சந்தித்து வந்திருக்கிறோம். அது ரொம்ப சாதாரணம் தான், எல்லாரும் சந்திக்கிற சிக்கல்கள் தான். ஒன்றும் அசாதாரணமான சிக்கல்களெல்லாம் நாங்கள் சந்திக்கலை. எல்லா சராசரி மனிதர்களும் அவங்க வாழ்க்கையில் சந்திக்கிற சிக்கல்களை தான் நாங்களும் சந்தித்தோம். ஆனால் ஒவ்வொரு முறையும் கடலில் தத்தளிக்கிறவனுக்கு ஒரு 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 மரக்கட்டையோ ஒரு ஒரு பிடிமானம் கிடைப்பது போல் எங்களுக்கு நக்கலைட்ஸ் தொடங்கிய நாளிலிருந்து பத்திரிகைகளும் ஊடகங்களும் எங்களை ஒரு களம் போல கூட இருந்து காத்து எங்களை இன்னைக்கு வந்து கரையேற்றிருக்குன்னு நான் சொல்லணும். ஏன்னா அன்னைக்கு எங்ககிட்ட எதுவுமே கிடையாது. ஜஸ்ட் எங்களுடைய ஐடியா, அது ஒரு வீடியோவாக எடுத்து யூடியூப்பில் பதிவேற்றுவோம். ஆனால் அதனுடைய நேர்மையும் அந்த அந்த கண்டென்ட்டில் இருந்த ஒரு தரத்தையும் மதித்து எங்களை பாராட்டி ஒவ்வொரு முறையும் உற்சாகப்படுத்தி, ஏன்னா நாங்கள் நேர்காணல் கொடுக்காத பத்திரிகைகளே இல்லைன்னு சொல்லலாம். எல்லா பத்திரிகைகளிலும் எங்களுடைய நேர்காணல் இருக்குது. அப்போது அப்படி ஒரு வரவேற்பு, அதனுடைய எங்களை வேல்யூ பண்ணி இதை செய்யணும் அப்படின்னு பத்திரிகைகளுக்கு தோன்றியது இல்லையா, அதை ஒரு பெரிய பேரன்பாக நான் நினைக்கிறேன். ஏன்னா அன்னைக்கு அது மட்டுமே தான் எங்களுக்கான ஒரு ஒரு சோலுக்கான ஃபுட்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது போல் இருந்துச்சு. வேற எதுவும் இல்லை. அடதான் நம்மளை பாராட்டுறாங்கன்னு அந்த பாராட்டு தான் அப்படியே தட்டி கொடுத்து 8 வருடம் கழிச்சு இங்கே கூப்பிட்டு வந்து விட்டுருக்குன்னு நான் சொல்லுவேன். நாங்கள் நக்கலைட்ஸ் தொடங்கி ஒரு ஆண்டுக்கு பிறகு எங்களுக்கு விகடன் விருது வழங்கப்பட்டது. அதெல்லாம் நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. எவ்வளோ பெரிய ஒரு என்கரேஜ்மெண்ட்டுன்னு அதை என்னால் சொல்ல முடியாது. ரேடியோ சிட்டியில் எங்களை கூப்பிட்டு அவங்க பாராட்டி நிகழ்ச்சி நடத்தினாங்க. இப்படி எண்ணற்ற ஊடகங்கள்லேருந்து எங்களை பாராட்டியிருக்காங்க, வாழ்த்தியிருக்காங்க. எங்களை பற்றியான ஆர்டிகிள்ஸ் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. என்னுடைய அறையில் நான் ஒரு பெரிய கலெக்ஷனே வச்சுருக்கேன். அது ஒரு பெரிய டாக்குமெண்டேஷன். அது எல்லாத்தையும் கலந்து இந்த திரைப்படத்துக்கு பிறகு அதை ஒரு டாக்குமெண்ட் பண்ணி வெளியிடணும்னு எனக்கு ஒரு விருப்பம் உண்டு. ஏன் அப்படின்னா, சாதாரண மனிதர்கள் போராடி தோற்றுருவாங்க அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. சரியான வேலையை செய்யும்போது, அதை முழு நேர்மையோடு செய்யும்போது நிச்சயமாக அதற்கான ஆதரவும் அதற்கான ஒரு ஒரு பக்கபலமாக ஊடகங்கள் நிற்கும் அப்படிங்கிறதுக்கு எங்களுடைய பயணம் ஒரு மிகப்பெரிய ஆதாரம். அம்முச்சிங்கிற ஒரு வெப்சீரிஸை 2 ஆண்டுகளுக்கு முன்பு நாங்கள் ரிலீஸ் பண்ணோம். அது ஆஹா ஓடிடியில் இருக்குது. அதனுடைய சீசன் 1 சீசன் 2 ரெண்டுமே ஆஹா ஓடிடியில் இருக்குது. சீசன் 2 ஆஹாக்காக நாங்கள் பண்ணோம். ஒரு சினிமா போலவே அதை யூனிட் வச்சு பண்ண ஒரு வெப்சீரிஸ். அது இங்கே தான் ஸ்க்ரீனிங் பண்ணோம். கிட்டத்தட்ட 4.5 மணி நேரம் அது நான் ஸ்டாப்பாக ஓடிச்சு. இன்டர்வலே கிடையாது. அத்தனை பத்திரிகை நண்பர்களும் பிரேக்கே எடுக்காமல் அதை முழுசாக உட்காந்து பார்த்துட்டு அதை சினிமா போலவே நினச்சி கருதி அதை பாராட்டி, அதை பற்றி எழுதாத பத்திரிகைகள் கிடையாது. அது அவ்வளோ பாராட்டி எழுதுனாங்க. அது வெளிவந்த காலத்தில் ஆஹா ஓடிடியில் மிக அதிகம் பார்க்கப்பட்ட வெப்சீரிஸ் அதுதான், அம்முச்சி தான். அதற்கு காரணமும் பத்திரிகை ஊடக நண்பர்கள் தான். அன்னைக்கு நாங்கள் கோயம்புத்தூரில் இருக்கோம். எங்களை இங்கே இருக்கிற யாரையுமே எங்களுக்கு தெரியாது. ஆனால் கிடைச்ச ஆதரவுங்கிறது கொஞ்சம் நஞ்சம் இல்லை. அது கொடுத்த உற்சாகம் தான் அடுத்து ஒரு சினிமா பண்ணுங்கிற ஒரு தைரியம் வந்தது. இந்த திரைப்படமும் குடும்பஸ்தன் திரைப்படமும் பார்த்த அன்னைக்கு காலையில் பார்த்தாங்கன்னா மதியானத்திலிருந்து பத்திரிகை நண்பர்களுடைய தோழர்களுடைய ஆதரவான பாராட்டுதல்கள் வெளிவர ஆரம்பிச்சது.
அன்னைக்கே தெரிஞ்சிருச்சு நாங்கள் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிட்டோம் அப்படின்னு. அடுத்த நாள் நடந்தது ஒரு பெரிய கோலாகலமான திருவிழா. அந்த திருவிழாவுக்கான முன்னறிவிப்பு செய்தது பத்திரிகை ஊடக நண்பர்கள் தான். உங்கள் எல்லாருக்கும் நான் இன்னைக்கு என்னுடைய சிரம் சார்ந்த நன்றிகள் நான் தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா இதுக்கு நாங்கள் எதுவுமே செய்யலை, ஒரு எங்கள் வேலையை செஞ்சோம் அவ்வளோதான். ஆனால் அந்த வேலையினுடைய நேர்மையும் தரத்தையும் மதித்து நீங்கள் உங்களுடைய மேலான ரிவ்யூஸை கொடுத்து இன்றைக்கி இந்த படம் மிகப்பெரிய ஒரு வெற்றி அடைந்து எல்லா ஊர்களையும் எல்லா அரங்குகளும் நிறைஞ்சு குடும்பமாக இதை போய் சிரித்து கொண்டாடி இந்த படத்தை எல்லாரும் ரசிச்சுக்கிட்டு இருக்காங்க. எல்லா திசைகளிலிருந்தும் வாழ்த்துக்கள் தினமும் வந்துக்கிட்டு இருக்கு. இதுக்கு என்ன நன்றி கடன் செலுத்துறதுன்னு எனக்கு தெரியல. இனி வரக்கூடிய காலங்களில் எங்களுடைய எதிர்காலத்தில் செய்யக்கூடிய எல்லா திரைப்படத்தையும் இந்த படத்துக்கு எந்த நேர்மையான உழைப்பு கொடுத்தோமோ அதுக்கு குறையாமல் கொடுப்போங்கிறது மட்டும்தான் இதுக்கான ஒரு நன்றியாக இருக்க முடியும்னு நான் நினைக்கிறேன். உங்கள் எல்லாருக்கும் நான் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை மீண்டும் ஒரு முறை தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப நன்றி. தேங்க்யூ.